காற்றை நீங்கள் சுவாசிக்கும் போது அது இந்த மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வாழ்நாள்ல 8 to 12 வருஷத்தை நீங்க வந்து இழக்கிறீங்க. நுண்துகள் கலந்த காற்றுனால நம்ம மக்கள் அவங்களுடைய வாழ்நாள்ல 10 வருஷத்தை வந்து இழந்துட்டு இருக்கோம், சீக்கிரமா உயிரிழந்துட்டு இருக்கோம். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரபாகரன். ஒரு சூழல் ஆய்வீட்டு அறிக்கை, அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா அதுல 3 அம்சங்கள் வந்து முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு, அதே மாதிரி இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதார பாதுகாப்பு, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அப்படின்ற அந்த கான்செப்ட், இது 3ஐயும் ஒரே தராசுல வைத்து மதிப்பிட்டு இது வந்து சரியா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதுதான் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்டாக இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்கு, அது அமைதியா இருக்கு. அதான் ஒரு சூழல் ஆய்வீட்டு அறிக்கை என்றால் இந்த 3 அம்சங்களையும் ஒரு தராசில் வைத்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நடைமுறைப்படுத்த முடியுமான்னு வச்சு பார்க்கறது தான் ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை. ஆனால் இந்த ஆய்வறிக்கை அப்படி செய்யப்படவில்லை. இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை முழுவதுமாக ஒரு வரி விடாமல் படித்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அதே நேரத்தில் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான முக்கியத்துவம் அறவே வந்து தவிர்க்கப்பட்டுள்ளது. வெறும் வளர்ச்சி என்ற ஒரு நோக்கோட, மின்சாரம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோட நிறைய டேட்டாவை மேனிபுலேட் பண்ணி இந்த ரிப்போர்ட் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டே வந்து ஒரு வாய்டு, இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றத இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். எண்ணூரை பொறுத்தவரையில் நீங்க வந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டை வச்சு மட்டும் இதோட என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து கணக்கிட முடியாது. இப்ப ஒரு தெர்மல் பவர் பிளான்ட், ஒரு 500 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாள் ஒன்றுக்கு அதில் இருந்து 104 டன் அளவுக்கு நைட்ரஜன் ஆக்சைடு வெளியேறுது, 24 டன் அளவுக்கான சல்பர் டை ஆக்சைடு வெளியேறுது, 3000 டன் அளவுக்கான நுண்துகள், பர்டிகுலேட் மேட்டர் சொல்லக்கூடிய நுண்துகள் வெளியேறுது, 3000 டன் அளவுக்கான சாம்பல் வந்து வெளியேறுது. இது எல்லாம் 500 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு நடக்குது. 800ல 4130 மெகாவாட் அளவுக்கான 9 பெரிய அணுமின் நிலையங்கள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நாம இந்த ஒரு பவர் பிளான்ட் வந்து வித்தின் த நார்ம்ஸ்ல இருக்கு, நாங்க வந்து பொல்யூஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பவர் பிளான்ட்டை பத்தி மட்டும் பேசுவது நிச்சயமாக தவறான விஷயம். இங்க இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் இம்பாக்ட், இந்த மொத்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுடைய குமுலேட்டிவ் பொல்யூஷன் அப்படின்றது 98.5 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப், அதாவது நுண்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய PM 2.5. நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா, நம்ம தலைமுடி நுனியை விட 30 மடங்கு சின்னது அது. ஸோ இது வந்து நம்ம மூச்சுக்குழாயில போகும்போது அதுதான் பிரச்சனைக்கு உள்ளாக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 98.5 மைக்ரோகிராம் இருக்கு அப்படின்னு இந்த EIA-ல பேரா 9.3.5.2ல வந்து இது பதிவு பண்ணியிருக்காங்க. இங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய வரையறை செய்யப்பட்ட பாதுகாப்பான அளவு என்பது 100 மைக்ரோகிராம். அப்ப ஏற்கனவே 98.5 மைக்ரோகிராம் வந்து 800 வந்து பொல்யூஷன் லெவலை தாண்டிடுச்சு. அப்ப இந்த பவர் பிளான்ட் வந்துச்சுன்னா நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய நுண்துகள் பெருக்கம் அப்படின்றது இருக்கிறதை விட இன்னும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. அப்ப நுண்துகள் பெருக்கத்தினால ஆபத்து, நிறைய பேர் இருக்க ஸ்டடி இருக்கான்னு கேட்டீங்க. சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த நுண்துகள் காலத்த காற்றை நீங்கள் சுவாசிக்கும் போது அது இந்த மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வாழ்நாள்ல 8 to 12 வருஷத்தை நீங்க வந்து இழக்கிறீங்க. இந்த நுண்துகள் கலந்த காற்றுனால நம்ம மக்கள் அவங்களுடைய வாழ்நாள்ல 10 வருஷத்தை வந்து இழந்துட்டு இருக்கோம், சீக்கிரமா உயிரிழந்துட்டு இருக்கோம். கிரீன் பீஸ் அறிக்கை 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த கிரீன் பீஸ் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த தெர்மல் பவர் பிளான்ட் வந்துச்சுன்னா 350ல இருந்து 500 பேர் இமிடியேட்டா சடன் டெத் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் பேசுறாங்க, வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்க போறது கிடையாது, அப்படியே கொடுத்தாலும் அது இந்த உயிர்களுக்கு ஈடாகுமா? 500 பேர் வந்து சாக போறாங்க இமிடியேட்டா. லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து அவங்க வாழ்நாள்ல 10 வருஷத்தை இழக்க போறாங்க. நிச்சயமாக இது வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ஒரு தீங்கான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. இதுவரைக்கும் இங்க இருக்கின்ற எந்த தெர்மல் பவர் பிளான்ட்டும், தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டு இருக்கின்ற 40 தெர்மல் பவர் பிளான்ட்ல 38 தெர்மல் பவர் பிளான்ட் யூனிட்ல இன்ன வரைக்கும் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசர், காற்று மாசை குறைக்கக்கூடிய கருவி வந்து இன்னும் பொருத்தல. அப்ப இந்த பவர் பிளான்ட்ல மட்டும் எப்படி பொருத்திடுவாங்கன்னு நம்ம நம்ப முடியும்? இந்த பவர் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இயல்பை விட உங்களுக்கு வந்து 0.02 மைக்ரோகிராம் சொல்றாங்க. எந்த பவர் பிளான்ட்ல இந்தியாவில் இந்த தரத்துல வந்து உங்களால காற்று மாசை கட்டுப்படுத்துறது கிடையாது. அப்ப ரொம்ப மேனிபுலேட் பண்ண ஒரு டேட்டா மூலமாக
இதெல்லாம் நல்லா இருக்குன்னு உங்களை நம்ப வைப்பதற்காக சயின்டிபிக்கல் எவிடன்ஸோட இந்த டேட்டாவை வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இஏஏவே வந்து ஒரு தவறான இஏஏ, இது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கடைசியா ஒரே ஒரு கருத்து சொல்றேன். இப்ப இதை வளர்ச்சி அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது. கலைஞர் அவர்கள் 1974 இந்த பவர் பிளான்ட்டை வளர்ச்சிக்காக எடுத்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்று கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த பவர் பிளான்ட்டை நிச்சயமாக எடுத்து வந்திருக்க மாட்டார். இதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். 2006ஆம் ஆண்டு புவி வெப்பமயமாதல் பத்தி புக்கு வெளியிட்ட தலைவர் அவருக்கு தொலைநோக்கு, இந்த நாட்டுடைய வளர்ச்சி என்ன அப்படின்றது தொலைநோக்கு பத்தின ஒரு பார்வை இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கிறது இயல்பான ஒரு உலகம் கிடையாது. 1.5 டிகிரி வெப்பம் உயர்ந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடல் நீர் மட்டத்தினால இப்ப இருக்கின்ற இந்த 800 நாச்சனை தெர்மல் பவர் ஸ்டேஷனும் வல்லூர் தெர்மல் பவர் பிளான்ட்டும் கடற்கல்ல மூழ்க போகுது அப்படின்னு உங்களுடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ல இருக்கு. அப்ப இதையெல்லாம் கணக்கில் எடுத்து நாம வந்து இந்த திட்டத்தை வந்து